ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. அதாவது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி அன்றைக்கி முதல் சூரிய கிரகணமானது நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த கிரகணத்தை. இதை தொடர்ந்து இந்த ஆண்டுக்கான சந்திர கிரகணமும் நடைபெற போகுது. ஸோ இந்த கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம், எப்படியெல்லாம் தெரியும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது, அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றும். அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கு நடுவில் வரும் பொழுது தான் இந்த பூமியில் இந்த நிழல் சந்திரன் மேலே படும். ஸோ இதனால் பூமியின் நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வகைகள் அப்படின்றது அந்த நிலாவினுடைய அமைப்பை வச்சு சொல்லுவாங்க. சந்திர கிரகணத்தை முழு சந்திர கிரகணம் அப்படின்னும், பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னும், அரை நிற சந்திர கிரகணம் அப்படின்னு 3 மாதிரி சொல்லுவாங்க. இந்த வகையில் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது. பூமி, சூரியன், சந்திரன் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் நகரும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நகரும் பொழுது சூரியனுடைய நேரடி ஒளியை தடுத்து அதனுடைய நிழல் சந்திரனின் மீது படும் பொழுது முழு சந்திர கிரகணமானது ஏற்படுது. இந்த நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் இந்த கிரகணம் அப்படிங்கிறது பொதுவாக பௌர்ணமி நாளில் மட்டும்தான் ஏற்படும். அதன் காரணமாக தான் நிலா முழு வடிவத்தில் காட்சியளிக்கும். அது பௌர்ணமியில் தான் கிரகணம் வரும் அப்படின்றதுனால ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே கிரகணம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிலையும் கிரகணம் வராது. 3 கோள்களும் துல்லியமாக ஒரே நேர்கோட்டில் எப்போ வருதோ அப்போ தான் இந்த கிரகணமே ஏற்படும். சூரிய ஒளி சந்திரன் மேற்பரப்பை தாக்குவதற்கு முன்னாடி பூமியினுடைய வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து போகிறதுனால சந்திரன் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் தான் தெரியும். இதனால தான் இந்த கிரகணத்தை பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரகணம் எப்படி ஏற்படுது, எப்போ ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாகுது. இந்த கிரகணம் இந்திய நேரப்படி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:45 ஆரம்பித்து முழு நிலவா மாலை 5:10 காட்சி கொடுக்கும். மேலும் மாலை 5:40 முழு சந்திர கிரகணம் முடிவடையுது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவினுடைய சிறந்த காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும். சுமார் முழு நேர சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா 58 நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்க போகுது. இந்த கிரகணம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வடகிழக்கு இந்தியாவான அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வரர், பாட்னாவில் இறுதி நிலையான சந்திர கிரகணத்தை பார்க்கலாம். இந்த அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சூரிய கிரகணத்தை காட்டிலுமே சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கறது அப்படின்றது பாதுகாப்பானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இரத்த நிலவை ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடிகள் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தொலைநோக்கியோ அல்லது சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அப்படியே நீங்கள் வெறுமனை பார்த்தாலுமே கூட கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்றது எதுவுமே ஏற்பட போகிறது கிடையாது. இந்த கிரகணம் எப்போ ஏற்படுது, எங்கே ஏற்படுது, எங்கேருந்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிரகணத்தை தொடர்ந்து மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு நிகழக்கூடிய சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி பூரண நட்சத்திரத்தில் தாங்க ஏற்படுது. இதனால் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க இந்த கிரகணத்தினுடைய தோஷத்துக்கு ஆடாவீங்க. ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் முக்கியமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்குது. அதாவது கடகம், சிம்மம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுமே ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு பாதிப்புகள் நிகழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காணப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்களால் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 பார்த்தீங்கன்னா பிறந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் தான் வந்து பிறந்தது அப்படின்னே சொல்லணும். அதில் இப்போ கிரகணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்பட போகுதுங்க. அதுவும் வேலைத்துறையில் மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் உங்களுடைய திட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு பல வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். ஒரு வாய்ப்பு 2 வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க, பல வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய இறுதிக்குள்ளே கிரகணம் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் உங்களை நம்பி எந்த ஒரு முதலீடை வேணாலும் செயல்படுத்தலாம். அதாவது உங்களை மேலே நம்பிக்கை வச்சு நீங்களே எது வேணாலும் செய்துக்கலாம். அப்படி செய்தீங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிதி செழிப்பானது இருக்கும், நல்ல ஒரு பணவரவு இருக்கும். காதல் உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த டைமில் வந்து பாசிட்டிவாகவே நடக்க போகுதுங்க. நிறைய எண்ணங்கள் தான் வந்து ஈடேற போகுது. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, இப்போ உங்களுடைய சத்தம் கொஞ்சம் ஓங்கி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய பிடியில் தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை எதிர்த்து யாராலையும் எதுவும் செய்யவே முடியாது. இவ்வளோ நாளாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருந்த நிலையே வேறு, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வேறு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தோணும். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணவும் முடியும். ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இவ்வளோ சரியாக இருக்குது அப்படிங்கும் பொழுது வேறு என்ன வேணும்? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் நிறைய சந்தர்ப்பங்களும் உருவாக போகுது. ஸோ நீங்கள் எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் அடையணும், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டிலையோ ஒரு குடும்பத்துலேயோ சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ சரி தனித்துவமாக இருக்கணும், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல போய் அமரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த கிரகணத்தால் பிரச்சனைகள் அப்படின்றது எதுவும் ஏற்பட போகிறது கிடையாது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து கவலைப்பட தேவையில்லை. துணிந்து எல்லா விஷயங்களையும் செய்யலாம், ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல துணிவு வந்து கிடைக்கும். இந்த துணிவு தான் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து கொண்டு போகும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா புதன் அவங்களுக்கு ராசி அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் படித்திருப்பாங்க, நல்ல ஒரு நிலையில் வந்து படிச்சிருப்பாங்க, படிப்பாளிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய புத்தி கூர்மையால், அவங்களுடைய குணாதிசயத்தால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அவங்களால. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து திறமைகள் இருக்குது. மேலே இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் கூட நடக்கும். அதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சூரிய கிரகணம் அப்படின்றது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலை, அடுத்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திர கிரகணமும் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனால் இந்த நாட்களில் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லி வச்சுருக்காங்க, எதை செய்யணும் செய்யக்கூடாது எப்படி செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே வந்து காரண காரியங்கள் இல்லாமல் வந்து சொல்லப்பட்டதே கிடையவே கிடையாது அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து வளமாக இருக்கிறதுக்கு இந்த கிரகணம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிரகணத்தை தாண்டி நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக கவனமாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படி. அதாவது கும்பராசியிலே பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கைகள் வந்து இருக்க போகுது. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லணும். எது நடந்தாலுமே இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கானதாகவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகணம் உங்களை அந்தளவுக்கு பாதிக்க போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் இந்த கிரகணமானது செய்ய போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் பொழுது என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கும் சரி, இந்த கிரகணத்தை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பதிவு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ மறக்காமல்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.